அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். எர்லி மார்னிங்கே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலும் எடுத்துக்கிட்டோம். கிச்சன் டீப் கிளீனிங் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 நாள் நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம்னா எவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் நான் 2 மாதம் விட்டுட்டு போயிட்டேன் இல்லையா. வேலை செம்மையாக வெளுத்து கட்டிருச்சு எனக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிச்சன்னு. ஏன்னா நான் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறேன் வெளியே. கிச்சன் கபோர்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்கிறேன். அதோட செல்லக்குட்டியும் என் கூட அப்படியே நான் செய்கிற வேலையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஸ்கூல் போயிட்டுருக்கும் போது வாங்கின லன்ச் பாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ யூஸ் ஆக மாட்டேங்குது. வந்து இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறதுனால இப்போ அதுக்கெல்லாம் வேலை இல்லை. இந்த லன்ச் பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி நான் போடுவேன். இந்த லன்ச் பாக்ஸ் ஐடியா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே ஒரு கபோர்டு நிறைஞ்சு போயிருந்துச்சு. யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குறோம். நம்ம வேறு எதுவும் பாத்திரமும் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுது. அதனால் இது ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த லன்ச் பாக்ஸ் பாருங்கள். எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அது எடுத்துகிட்டு போயிட்டுருந்தா. ஓகே, என்னுடைய கிச்சன் பாருங்கள் எவ்வளோ கச்சா மச்சான் இருக்குதுன்னு பாலை காய்ச்சி வச்சுட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஜிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுனால ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டோம் 2 மாதம். இப்போ ஜிக்கு ஹெல்த்து ரெக்கவர் ஆகிட்டு வருது. மாஷா அல்லாஹ். 2 மாதம் நம்ம வீட்டை விட்டுட்டு போனோம். எவ்வளோ வேலை வைக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஹோம் மேக்கராக இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அப்படி இப்போ நான் வீட்டை திறந்து பார்க்கும்போது ஹாலில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சு தண்ணிலாம் உள்ளே வந்திருக்கு. நம்ம எல்லாம் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போனாலுமே அது எப்படி வந்ததுன்னு தெரியல. அந்த அளவுக்கு தண்ணியெலாம் வந்து தேங்கி நின்று அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்து பெட்ரூம், கிச்சன், 2 பெட்ரூம், கிச்சன், ஹால் அப்படி எல்லாமே டீப் க்ளீனிங் தான் நான் பண்ணேன். கீழ் ட்ராயர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை க்ளீன் பண்ணுறது. ஏன்னா கிளாத்தை உள்ளே போட்டு தோசை திருப்புற கரண்டியால் அப்படி நகர்த்தி சுத்தம் பண்ணி எடுத்தேன். க்ளீன் பண்ணி எடுத்தேன். குட்டி மூட்டை போச்சுங்க. அநியாயத்துக்கு அது எங்கேருந்து தான் வருதோ தெரியல. அதுக்கு நம்ம கைக்கும் எட்ட மாட்டேங்குது. அந்த மாதிரி உள்ளே இருந்தது. செல்ஃபில் இருக்கிற பாத்திரமே எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு அதையும் செல்ஃபையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பசி எடுத்துருச்சு. மட்டனும் உருளைக்கிழங்கும் போட்டு கறிப்பொடி போடுறதுன்னு சொல்லுவாங்க. மட்டன் மசாலா பொடியெலாம் கொடுத்து கொஞ்சம் திக்காக வச்சுருந்தேன். புரோட்டா ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன். அதை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் காலையில் ஹெவியாகவே எடுத்துக்கிட்டேன். கிச்சன் டீப் க்ளீனிங்னால் சாதாரண வேலையல்ல இல்லைங்களா. அதனால் நம்ம ஹெவியான வேலை பார்க்குறதுனால ஹெவியாகவே எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிச்சனில் நான் எப்படி வச்சுருக்கிறேன் செல்ஃபில் அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். கபோர்டில் பார்த்திங்கன்னா 2 செல்ஃப் இருக்குது. அதில் மேல் செல்ஃபில் நான் என்ன வச்சுருக்கிறேன்னா பேஸ்கெட்டில், பெரிய பேஸ்கெட்டில் மிக்சியோட ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்கிறேன். பெரிய பேஸ்கெட்டில் பிளேடு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அது. இன்னொன்று சின்ன பேஸ்கெட்டில் ஏர் ஃப்ரையரோட ஐட்டம்லாம் வச்சுருக்கிறேன். இது ஜூஸர், ஆரஞ்சு ஜூஸர், அடுத்து புல்லட் மிக்சி அதோட ஜார்லாம் வச்சுருக்கிறேன். அடுத்து சாப்பர், ஆனியன் சாப்பர். அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா பவுட்ரு பண்ணுறது அந்த மிக்சி இது. அடுத்து இந்த வேஃபில் மிஷின் இது செய்வா வேஃபில், அதனால் அதை வச்சுருக்கிறேன் முன்னாடி. இது எல்லாமே இன்னொரு மிக்சியும் உண்டு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக. ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் ஆகிட்டுருக்கு அந்த மிக்சி பாருங்கள். அது வெளியே இருக்கும். அந்த மிக்சி தான் இது. பார்க்கறக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம எதையும் காணான்னு தேடக்கூடாது. அந்த மெயின் செட்டில் தான் நான் இது இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் நான். அடுத்து இன்னொரு கபோர்டில் பார்த்திங்கன்னா மேல் செல்ஃபில் மசாலா பொடி, அந்த பேக்கெட் மசாலா வாங்குவோம் இல்லையா, கரம் மசாலா, ரசப்பொடி, சாம்பார் பொடி அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். இன்னொரு டப்பாவில் என்ன போட்டு வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது மேகி ராகி மாவு பேக்கெட்டில் வாங்கினது. இது ஸ்பெகட்டி. இது செய்வா, அவளுக்கு பிடிக்கும். மேகி நான் எப்போயாவது ஒருக்கா செய்வேன். இது சித்திரத்தை, ஓமம், கருஞ்சீரகம் இதெல்லாமே பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் மேல் செல்ஃபில். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா
பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். சர்க்கரை, காஃபி தூள், அது இல்லாமல் ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ, பட்டை, ஏலக்காய் எல்லாமே இருக்குது. அந்த பிரியாணிக்கு உண்டான மசாலா எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து ரேப், ஸ்பாட்ச்மன் பேப்பர், அந்த ரோல் வச்சுருக்கிறேன். எதையுமே காணான்னு தேடக்கூடாது. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறது. கப்போர்டு ஓப்பன் பண்ணோம்னா டக்குன்னு கண்ணுக்கு தெரியணும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்புக்கு வரலாம். கவுண்டர் டாப்பில் வந்து முட்டை ஏன் இப்படி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. கல்லுப்பு, தூளுப்பு, அதுக்கு பக்கத்தில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா ஸ்ட்ரா, அது ஸ்டிக்கு அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். முட்டை வந்து முட்டையோட பாக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற முட்டை ரேக் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த முட்டையை வச்சு வெளியே வச்சுருக்கிறேன். ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதில்ல. நான் டெய்லியுமே நான் முட்டை எடுத்துக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதில்ல. இது வந்து குக்கர் விசில்லாம் போட்டு டிமார்ட் ட்ராலி நல்லா யூஸ் ஆகுது எனக்கு இது. அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து கபோர்டில் அதுவும் 2 செல்ஃப் தான். அதுலேயும் வந்து நம்ம எப்போயாவது எடுக்கிறது அந்த பாத்திரமெல்லாம் மேல் செல்ஃபில் வச்சுட்டு டெய்லி எடுக்கிற பாத்திரம்லாம் கீழ் செல்ஃபில் வச்சுருக்கிறேன். அடுத்த கபோர்ட்லேயும் அப்படி தான். மேல் செல்ஃபில் வந்து எப்போயாவது எடுக்கிறது மேல் செல்ஃபில், கீழ் செல்ஃபில் வந்து டெய்லி எடுக்கிற மாதிரி. இப்போ தான் என் மனசில் படுது, குறைவாக ஜாமானம் பாத்திரம்லாம் இருந்ததுன்னா வேலையும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு புரியுது. இது பார்த்திங்கன்னா மசாலா, சோம்பு, கறிப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ரொட்டேட் மிக்ஸி, ரொட்டேட் ஜார். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஏலக்காய் தூள், பட்டைத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருக்கிறேன். கீழ் செல்ஃபில் வந்து அரிசி டப்பா, ஒரு டப்பாவில் அரிசி, ஒரு டப்பாவில் இட்லி அரிசி, ஜீரக சம்பா அரிசி, அதெல்லாம் கவரோடு போட்டு வச்சுருக்கேன். பக்கெட்டில் வந்து கோதுமை மாவு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் மிக்ஸி ஜாரு, செக்கு எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறது. நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய் எல்லாமே செக்கு எண்ணெய் தான். அதனால் பாட்டிலோடு அப்படி வச்சுருக்கிறேன். அந்த பாக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ஐட்டம்லாம் காலி டப்பாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஜன்னலில் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல், இடுக்கி, எலுமிச்சம்பழம் பிழியறது அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டப்பாவில் வந்து சோடா உப்பு, கல் பெருங்காயம் அதெல்லாம் வச்சுருக்கிறேன். டீ தூள், சர்க்கரை, காஃபி பொடி இதெல்லாம் 3 ஒரு செட்டாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டோர் ரூம். இந்த ஸ்டோர் ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இதில் பார்த்திங்கன்னா கண்ணாடி ஜாடி தான். இதுலேயும் மொச்சப்பயிறு எல்லாமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கினது. இதெல்லாமே இப்போ வந்ததுக்கப்புறம் நான் எதுவும் வாங்கலை. மொச்சப்பயிறு, தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு, பீன்ஸு இதெல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் காலி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மளிகை ஜாமானை வாங்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஏன்னா இருக்கிறத ஃபஸ்ட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பாட்டில் காலியாக இருக்குது. பட்டாணி, இந்த மாதிரி கடலைப்பருப்பு எல்லாமே இருக்குது. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், சத்து மாவு பொடி, கவுனி அரிசி, நாட்டு சர்க்கரை, இஞ்சி போட்ட வெல்லம், வரமிளகா இதெல்லாமே இருக்குது. ஸ்டோர் ரூம் இப்படி தாங்க இருக்கும். எவ்வளோ தான் நம்ம ஹவுஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தான் ஆயிடுது, கச்சா மச்சான்னு. என்ன பண்ணுறது? இதில் வந்து காய்கறி ஸ்டாண்டு. இது நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு வெஜிடபிள் ஸ்டாண்டு தானே, வெஜிடபிள் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வெஜிடபிள் இதில் வைக்கிறது இல்லை. குட்டி குட்டி காலி டப்பாலாம் வந்து இதில் வச்சுக்கிறது, டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் ஹேண்ட் டவல் இந்த சைடு வச்சுருக்கிறேன். அடுத்து ஹேங் பண்ண வேண்டிய எதெல்லாம் நம்மளால் ஹேங் பண்ண முடியுமோ குக்வேரில் அதெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுருக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் எனக்கு.
ஸ்டோர் ரூமுங்கிறதுனால நம்மளால் இந்த மாதிரி ஒரு ஐடியாவோடு வச்சோம் அப்படின்னா இடம் கிடைக்கும் நம்மளுக்கு. இருந்தாலுமே என்னுடைய ஸ்டோர் ரூம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி எங்கள் வீட்டு செல்லக்குட்டி உள்ள போய் கச்சா மச்சான் பண்ணிடும். அதனால் ஸ்டோர் ரூமை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. அடுத்து மதிய உணவு லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸும் மட்டன் பொடி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா காலையிலேயே, அதுவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ரசம் அருமையான ஒரு காம்பினேஷனாக இருந்தது. ரசம் எனக்கு பிடிக்காது, இருந்தாலுமே இந்த மட்டன் பொடி போட்டதோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.